வணக்கம். MS Flat மீது ட்ரில் செய்வது பற்றிய இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்கள் என்னவென்று பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: ட்ரில் ஹோல் சென்டரை மார்க் செய்தல், ஜாபை ட்ரில்லிங் மெஷின் டேபிளில் பிடித்துக் கொள்ளுதல், ட்ரில்லின் டயாமீட்டருக்கு ஏற்ப ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்தல், வரைபடத்தின்படி த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்தல், ஃபினிஷ் செய்து டீபர் செய்தல். ட்ரில்லிங் என்பது சாலிட் மெட்டீரியல்களில் வட்ட வடிவ ஹோல்களை உருவாக்க கட்டிங் டூலை ரொட்டேட் செய்யப்படும் மெட்டல் கட்டிங் செயல்முறையாகும். ட்ரில்லிங் செயல்பாடு ஒரு ட்ரில்லிங் இயந்திரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. வட்ட வடிவ ஹோல்களை ட்ரில் செய்ய பயன்படுத்தும் கருவி ட்விஸ்ட் ட்ரில் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஹோல் என்பது ஒரு குறிப்பிட்ட மீடியம், பொதுவாக ஒரு சாலிட் பாடியில் உள்ள அல்லது அதன் வழியாக ஊடுருவக்கூடிய ஒரு ஓப்பனிங். இரண்டு வகையான ஹோல்ஸ் உள்ளன: பிளைண்ட் ஹோல் மற்றும் த்ரூ ஹோல். ஒரு பிளைண்ட் ஹோல் என்பது ஒர்க் பீஸின் வழியாக சென்று அதன் மறுபக்கத்தை உடைக்காமல் குறிப்பிட்ட ஆழத்தில் ட்ரில் செய்யப்படுகிறது. ஒரு த்ரூ ஹோல் என்பது ஒர்க் பீஸின் வழியாக முழுவதுமாக செல்கிறது. MS Flat மீது ட்ரில்லிங் செய்வதற்கான செயல்முறையை கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சிக்கு தேவையான டூல்ஸ்கள்: ஸ்டீல் ரூல், ஃபைல்ஸ், ட்ரை ஸ்கொயர், வெர்னியர் ஹைட் கேஜ், ஆங்கிள் பிளேட், சர்ஃபஸ் டேபிள், மார்க்கிங் மீடியா, டாட் பஞ்ச் அண்ட் சென்டர் பஞ்ச், பால் பீன் ஹேமர், anvil, bench vise, drilling machine, drill bit, chuck key, nylon brush, vernier caliper. ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி ரா மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். பாஸ்டட் ஃபைலை பயன்படுத்தி எல்லா 6 ஃபேஸ்களையும் ஃபைல் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யும். ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். சர்ஃபஸ் டேபிள் மற்றும் ஆங்கிள் பிளேட்டை சுத்தம் செய்யவும். வெர்னியர் ஹைட் கேஜை சுத்தம் செய்து அதன் பாகங்கள் தடையின்றி இயங்குவதை சரிபார்க்கவும். வரைபடத்தின்படி வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி 63 mm into 63 mm அளவுக்கு மார்க் செய்யவும். ஒரு ஆன்வில் மீது டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி செய்பொருளில் மார்க் செய்யப்பட்ட கோடுகளை விட்னஸ் மார்க் செய்யவும். ஃபைல்களின் வெவ்வேறு கிரேடுகளை பயன்படுத்தி அந்தந்த அளவுகளில் ஃபைல் செய்து ஃபினிஷ் செய்யவும். ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தி parallelism அண்ட் பெர்பெண்டிகுலாரிட்டினை உறுதி செய்யவும். வெர்னியர் கேலிப்பரை பயன்படுத்தி பரிமாணங்களை சரிபார்க்கவும். மீண்டும் ஃபேஸ் A மீது மார்க்கிங் மீடியாவை தடவவும். ஒரு சர்ஃபஸ் டேபிளில் ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன் வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் B இலிருந்து 18 mm மற்றும் 45 mm இல் டைமென்ஷன் கோடுகளை மார்க் செய்யவும். ஒரு சர்ஃபஸ் டேபிளில் ஆங்கிள் பிளேட்டின் உதவியுடன்
வெர்னியர் ஹைட் கேஜை பயன்படுத்தி ஃபேஸ் சியிலிருந்து 18 mm மற்றும் 45 mm இல் டைமென்ஷன் கோடுகளை மார்க் செய்யவும். ஒரு ஆன்வில் மீது சென்டர் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ட்ரில் ஹோல் சென்டர்ஸை விட்னஸ் மார்க் செய்யவும். ஹோல் சென்டர்ஸை 1, 2, 3, 4 ஆகியவற்றை கவனிக்கவும். கொடுக்கப்பட்ட ஹோல் டயாமீட்டருக்கு ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்ய கற்றுக்கொள்வோம். ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டில் ஸ்பிண்டில் ஸ்பீடு ஒரு ஈக்குவேஷனை பயன்படுத்தி கணக்கிடப்படுகிறது. n is equal to v into 1000 divided by d into pi rpm. இதில் v என்பது கட்டிங் ஸ்பீடு நிமிடத்திற்கு மீட்டரில், d என்பது ட்ரில் பிட்டின் டயாமீட்டர் மில்லிமீட்டரில், pi என்பது 22 divided by 7 அதாவது 3.1412. கட்டிங் ஸ்பீட் ஒரு ஹோல் ட்ரில் செய்யப்பட வேண்டிய மெட்டீரியலின் வகையின் அடிப்படையில் அட்டவணையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு MS பிளேட்டில் 8 mm த்ரூ ஹோலை ட்ரில் செய்ய கட்டிங் ஸ்பீட் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. V is equal to MS மெட்டீரியலுக்கான கட்டிங் ஸ்பீட் அட்டவணையின்படி 30 meters per minute என தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எனவே n is equal to 30 into 1000 divided by 8 into 3.14 rpm. n is equal to 1194.26 rpm. எப்போதும் ட்ரில்லிங் மெஷினின் புள்ளிக்கு அருகில் உள்ள லோயர் ரேஞ்சுக்கு ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்வது நல்லது. mm ஹோலை ட்ரில் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பிண்டில் ஸ்பீட் 1000 rpm ஆகும். ட்ரில்லிங் ஃபீடை எவ்வாறு கண்டறிவது என்பதை கற்றுக்கொள்வோம். ஃபீட் என்பது ஒரு முழுமையான சுழற்சியில் ஒரு ட்ரில் செய்பொருளுக்குள் ஊடுருவி செல்ல வேண்டிய தூரம் ஆகும், அதாவது x ஆகும். ஃபீடின் விகிதம் பல காரணிகளை பொறுத்தது. தேவைப்படும் ஃபினிஷ், ட்ரில் பிட்டின் வகை, தட் இஸ் ட்ரில் பிட் மெட்டீரியல், ட்ரில் செய்யப்பட வேண்டிய மெட்டீரியல். ட்ரில் பிட் டயாமீட்டர் தொடர்பான ஃபீடின் ரேஞ்சை அட்டவணை காட்டுகிறது. ட்ரில்லிங் மெஷினின் ஒர்க்கிங் டேபிளை சிப்ஸ் இல்லாதவாறு சுத்தம் செய்யவும். ட்ரில்லிங் மெஷின் வைஸில் பனிப்பொருளை வைத்திருக்கவும். பைலட் ஹோல்ஸை ட்ரில் செய்ய சக் கீயை பயன்படுத்தி சக்கில் 3 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பொருத்தவும். ஹோல் சென்டருடன் ட்ரில் பிட் அலைன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். 3 mm ட்ரில் பிட்டுக்கு பொருத்தமான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்யவும். ட்ரில்லிங் மெஷின் மற்றும் கூலன்ட் சிஸ்டமை சுவிட்ச் ஆன் செய்யவும். எல்லா ஹோல் சென்டர்களிலும் 3 mm டயாமீட்டர் கொண்ட பைலட் ஹோல்ஸை ட்ரில் செய்யவும். ட்ரில்லிங் செயல்பாடுகளுக்கு பிறகு ஒர்க் பீஸின் சர்ஃபஸை நைலான் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்யவும். முன்பு ட்ரில் செய்யப்பட்ட பைலட் ஹோல்ஸில் ட்ரில் செய்ய சக்கியை பயன்படுத்தி சக்கில் 5 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பொருத்தவும். ட்ரில்லின் அளவிற்கு ஏற்ப பொருத்தமான ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்யவும். செய்பொருளில் 5 mm டயாமீட்டர் உள்ள த்ரூ ஹோலை ட்ரில் செய்யவும். ட்ரில் சக்கிலிருந்து 5 mm ட்ரில்லை அகற்றவும். அதேபோல் சக்கியை பயன்படுத்தி ட்ரில் சக்கில் 7 mm டயாமீட்டர் கொண்ட ட்ரில்லை பொருத்தவும். வரைபடத்தின்படி 2, 3 மற்றும் 4 பாயிண்ட்களில் த்ரூ ஹோல் ட்ரில் செய்யவும்.
ட்ரில் சக்கிலிருந்து 7 mm ட்ரில்லை அகற்றவும். சக்கியை பயன்படுத்தி ட்ரில் சக்கில் 9 mm டயாமீட்டர் ட்ரில்லை பொருத்தவும். வரைபடத்தின்படி 3 மற்றும் 4 பாயிண்ட்களில் த்ரூ ஹோல் ட்ரில் செய்யவும். ட்ரில் சக்கிலிருந்து 9 mm ட்ரில்லை அகற்றவும். சக்கியை பயன்படுத்தி ட்ரில் சக்கில் 11 mm டயாமீட்டர் ட்ரில்லை பொருத்தவும். வரைபடத்தின்படி பாயிண்ட் 4இல் த்ரூ ஹோலை ட்ரில் செய்யவும். ட்ரில் சக்கிலிருந்து 11 mm ட்ரில்லை அகற்றவும். ஒரு நைலான் பிரஷ் கொண்டு செய்பொருளின் சர்ஃபஸை சுத்தம் செய்யவும். வெர்னியர் கேலிப்பர் கொண்டு ட்ரில் செய்யப்பட்ட துளைகளின் அளவை சரிபார்க்கவும். செய்பொருளை டீபர் செய்து ஃபினிஷ் செய்யவும். பனிப்பொருளில் சிறிது ஆயில் தடவி மதிப்பீட்டிற்காக சேமிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ட்ரில் ஹோல் சென்டர்களை மார்க் செய்யவும், ஜாபை ட்ரில்லிங் மெஷின் டேபிளில் பிடித்துக் கொள்ளுதல், ட்ரில்லின் டயாமீட்டருக்கு ஏற்ப ஸ்பிண்டில் ஸ்பீடை செட் செய்தல், வரைபடத்தின்படி த்ரூ ஹோல்ஸை ட்ரில் செய்தல், ஃபினிஷ் செய்து டீபர் செய்தல். எனவே MS ஃபிளாட் மீது ட்ரில்லிங் செய்வது பற்றிய அனைத்தும் இதுவேயாகும். நீங்கள் அனைத்து கருத்துகளையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.